வணக்கம் உறவுகளே. மருந்துகள் என்றாலே அலர்ஜிக்கா? மருந்த உணவா உண்ணாம உணவையே மருந்தாக்கணும் என்று நினைக்கிறதுல நீங்களும் ஒரு ஆளா? அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. வாங்க பார்க்கலாம். எங்களோட உடம்புல கிருமிகள் தொற்றாம தடுக்கிறது எந்த சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? கேன்சர் வர்றதை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்கிறது எந்த சிஸ்டம்ன்றது தெரியுமா? உங்கள் வயசாகாமல் பார்த்துக்கொள்றது எந்த சிஸ்டம்னு தெரியுமா? இன்ஃப்ளமேஷனை கூட்டுறதும் குறைக்கிறதும் எந்த சிஸ்டம்னு தெரியுமா? அதுதான் இம்யூன் சிஸ்டம். இது ஒரு முக்கியமான சிஸ்டம் எங்களோட உடம்புல. இந்த இம்யூன் சிஸ்டத்தை நாங்கள் சரியாக பராமரிக்கணும். இந்த இம்யூன் சிஸ்டத்தை சரியாக பராமரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன வகையான உணவுகளை உண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச முக்கியமான உணவுப் பொருட்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற உணவு வகைகளில் உங்களோட ஊரில் கிடைக்கிறத நீங்கள் எடுத்து பாவிச்சு உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணலாம். முதலாவது பெரிஸ். ப்ளூபெரிஸ், பிளாக்பெரிஸ், ரஷ்பெரி, ஸ்ட்ராபெரி இவை எல்லாமே பெரிஸின் வகையில் ஒன்று தான். இந்த பெரிஸில் ஆந்தோசைனின், இலாஜிக் ஆசிட் என்று 2 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எங்களோட இம்யூன் சிஸ்டத்தை மோடிஃபை பண்ணுறதுக்கு உதவும். நேச்சுரல் கில்லர் செல்ஸை எங்களோட உடம்புல அதிகரிக்கும். நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எங்களோட உடம்புல பிற பொருட்கள் எங்களோட உடம்புல தாக்காமல் அவைகளை அழிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிற கலங்கள். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எங்களோட சைட்டோகைனின் இன்ஃப்ளமேஷன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணும். இந்த சைட்டோகைனின் இன்ஃப்ளமேஷன் சிஸ்டம் என்னத்துக்கு உதவி செய்யும்னு சொன்னால், ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் தகவல் அனுப்புறதுக்கு இந்த சைட்டோகைனின் உதவி செய்யும். இந்த தகவல் மூலம் வேறு இடத்துல இம்யூன் சிஸ்டத்துக்கு இந்த தகவல் போய் சேர்ந்து அவங்களும் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக தொழிற்படுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா, சில நேரங்கள் எங்களோட இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்ண தொடங்கிடும். ஒரு தடிமம் வந்தால் நீண்ட காலத்துக்கு மாறாமல் இருக்கும். இது ஓவர் ரியாக்ஷனால் உருவாகிறது. இந்த ஓவர் ரியாக்ஷனை தடுக்கிறதுக்கு இந்த பெரிஸ் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சைட்டோகைனின் இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டத்தை குறைக்கிறது மூலம் இந்த ஓவர் ரியாக்ஷன் வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த ப்ளூபெரிஸ் உதவும். 2வது மஷ்ரூம். இது ஒரு இம்யூன் மொடுலேட்டர். இம்யூன் மொடுலேஷன் மூலம் எங்களுடைய கிருமிகள் தொற்ற நேரம் அந்த கிருமிகளை அழிப்பதற்கும் அதே நேரம் இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை குறைப்பதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும். அத்தோட இது ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல் இருக்கு. கேன்சர் வர்ற அளவை குறைக்கும். கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹார்ட் டிசீஸ் வர்றதை குறைக்கும். சுகர் லெவலை உங்களை கண்ட்ரோல் பண்ண வச்சு உதவி செய்து டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த மஷ்ரூம்ஸ். 3வது க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். இதில் கோவா, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி போன்ற தாவரங்கள் அடங்கும். இதில் விட்டமின் சியும் விட்டமின் ஏயும் இருக்குது. அதோட சல்ஃபரோஃபேன்னு சொல்லி ஒரு கெமிக்கலும் இருக்குது. எங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை மோடியுலேட் பண்ணும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இது ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். வைரல் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி எங்களுடைய நோய் தாக்கத்தை மிகவும் கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும். 4வது கார்லிக். இந்த கார்லிக்கில் அலிசின்னு சொல்லி ஒரு பதார்த்தம் இருக்கு. இது உண்மையாகவே கார்லிக்கில் தற்பாதுகாப்புக்காக உருவாக்கப்படுற ஒரு பதார்த்தம். இந்த பதார்த்தம் எங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை ப்ரைம் பண்ணும். எங்களோட உடம்புல நேச்சுரல் கில்லர் செல்ஸ், மைக்ரோஃபாஜஸ் என்று இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கிற கலங்கள் இருக்கு. இந்த கலங்களை இது விருத்தி செய்ய உதவும். அடுத்தது, இந்த கார்லிக்கை நீங்கள் ஓவராக குக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த அலிசின் பதார்த்தம் அழிவடைஞ்சிடும். இந்த கார்லிக்கை நீங்கள் சமைக்கும்போது சாப் பண்ணி 10 நிமிஷத்துக்கு வைக்கணும். அப்படி வைக்கிற நேரம் அலிசின் கூடுதலாக உருவாகும். நீங்கள் கறிகளை சமைச்சிட்டு கடைசியில் கார்லிக்கை பாவிக்கணும், அல்லது பச்சையாகவே இந்த கார்லிக்கை பாவிச்சாலும் நல்லா. 5வது மஞ்சள். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது எங்களோட மூட்டுவாதத்தின் அளவை குறைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். இது
இன்ஃப்ளமேஷனை ரெகுலேட் பண்ணும். இதை தனியாக பாவிச்சா உடம்புல அப்சர்வ் பண்ணுற வீதம் குறைவு. இதை நாங்கள் பிளாக் பெப்பரோட சேர்த்து பாவிச்சாலோ அல்லது ஏதாவது கொழுப்புணவுகளோட சேர்த்து பாவிச்சாலோ எங்களை உடம்புல இது அதிகமாக உள்வாங்கப்படும். 6வது க்ரீன் டீ. இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், நிறைய பேர் பாவிச்சு கொண்டு இருப்பீங்க. இதில் ECGCன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கு. ECGC ஒரு போர்டன் ஆன்டி ஆக்சிடென்ட். இது இம்யூன் சிஸ்டத்தை உங்களோட ரெகுலேட் பண்ணி உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். கடைசியாக கிரீன் வெஜிடபிள்ஸ். இது எல்லாரும் காலகாலமாக எல்லா மருத்துவர்களும் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம். கிரீன் வெஜிடபிள்ஸில் கால்சியம், மெக்னீசியம் என்ற பதார்த்தங்கள், கனிப்புகள் கூடவா இருக்கு. இப்போ எங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை அதை சரியான முறையில் செயற்படுத்த செய்கிறதுக்கும் மிகவும் உதவி செய்யும் இந்த பச்சை இலக்கறி வகைகள்.